அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு புடிங்க. மழை நேரத்துல கொஞ்சம் அலுப்பா இருந்துச்சுன்னா இது ரொம்பவே கை கொடுக்கும். அது மாதிரி எனக்கு இருந்த லேசி டேல ப்ரிப்பேர் பண்ணதாங்க இந்த ரெசிபி. லேசியில மட்டும் இல்லை, நம்மளுடைய பிஸி ஷெட்யூலுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு துவரம்பருப்பை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூடவே அரை கப்புக்கும் கம்மியாக பாசிப்பயிறு ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுவுமே கலர் சேஞ்ச் ஆனோன்னு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1/4 கப்பு ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அதேமாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 பல்லு பூண்டு, 5 வரமிளகா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது காரமான மிளகானால நான் 5 ஆட் பண்ணியிருக்கேன். காரம் இல்லைன்னா 7, 8 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்தா அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இது ஆற விட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான். அது ஆறட்டும். ஆறுற வரைக்கும் கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு, அதை அப்படியே சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி. மஸ்ட் ட்ரை.